வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தலைமையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைந்தவுடன் தமிழக மக்கள் ஒவ்வொரு மனதிலும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்படும், அந்த 2500 ரூபாய் நிதி எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கூடவே தமிழ்நாட்டில் தற்பொழுது குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற விடியல் திட்டம் செயல்முறையில இருக்கு. இந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த திட்டமும் வெற்றி பயணம் திட்டமாக எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மனசுல எழுந்திருக்கு. இந்த 2 கேள்விகளுக்குமான பதிலை தமிழக அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன பதில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க இன்னும் ஆப்ரலாட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் இல்ல புதுசா பார்த்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளை உடனுக்குடனே உங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்துல அதிக பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிச்சு தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றாங்க. கூடவே 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றாங்க. இந்த 9 அமைச்சர்களும் அவர்களுக்கான இலாக்காக்களும் உடனடியா ஒதுக்கப்பட்டுச்சுங்க. தற்பொழுது 23 அமைச்சர்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் திரு விஜய் அவர்கள் 3 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரேஷன் கடைகள்ல சரியான அளவுல பொருட்கள் வழங்கப்படணும், ஏதாவது குளறுபடிகள் நடந்தா அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. போக்குவரத்து துறையில அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. பேருந்தை இயக்கும் டிரைவர் மற்றும் நடத்துனர் செல்போன்கள் பயன்படுத்தக்கூடாது, ஒருவேளை பயன்படுத்தினா அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற 717 மதுக்கடைகளை உடனடியா மூடணும் அப்படிங்கிற உத்தரவும் கொடுத்திருந்தாங்க. கூடவே 21 வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு மது வழங்குறதுக்கு தடையும் விதிச்சிருந்தாங்க. இந்த விதிகளை கட்டாயமா அமல்படுத்தணும், ஏதாவது தவறு நடந்தா அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவிச்சு அதிரடியை காட்டிட்டு வராரு தமிழக முதலமைச்சர் அவர்கள். கூடவே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மற்றும் வெற்றி பயணம் திட்டம், இந்த 2 திட்டங்களும் எப்பொழுது தொடங்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில தமிழக முதலமைச்சர் அவர்களே பொறுப்பேற்ற உடனே சொல்லியிருந்தாங்க. அது என்ன பதில் அப்படின்னா, தமிழகத்தினுடைய நிதிநிலையை ஒரு வெள்ளை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்கிறோம், அந்த வெள்ளை அறிக்கையை தயாரிக்கும் பணியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது துரிதப்படுத்தியிருக்காங்க. ஏன் இந்த வெள்ளை அறிக்கை முக்கியம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு கடன் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு, தற்பொழுது ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத மக்களிடம் தெளிவாக எடுத்து கூறினால் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் மக்களிடம் கூறின தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆணித்தரமா சொல்லியிருந்தாங்க. அதன்படி தாங்க தமிழகத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் தற்பொழுது சேலம் வருகையில் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மற்றும் வெற்றி பயணம் திட்டம் சம்பந்தமாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்புகள் அப்படின்னா, இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு, எவ்வளவு மகளிருக்கு இந்த 2500 ரூபாய் நிதியுதவி அளிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கெடுப்பு தொடங்கி இருக்கு. கூடவே ஏற்கனவே அமலில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருக்கிற பெண்களுடைய கணக்கெடுப்பு, கூடவே எவ்வளவு நிதி செலவாகுது அப்படிங்கிற கணக்கெடுப்பும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடுவார்னு சொல்லியிருக்காங்க. கூடவே தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் இந்த தமிழகத்துக்கான வெற்றி பயணம் திட்டம் சம்பந்தமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னா, இந்த வெற்றி பயணம் திட்டம் தொடங்குவதில் தமிழக முதல்வர் அவர்கள் அதிகமான ஆர்வமாக உள்ளார். கூடவே இந்த திட்டம் மூலமாக தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், எவ்வளவு மக்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள், கூடவே என்னென்ன பேருந்துகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்கு. விரைவில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டம் சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வெற்றி பயணம் திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டு இருக்குங்க. இந்த செய்தி மேற்கு வங்க அரசு அறிவித்தது. அங்கதான் வர ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு மேற்கு வங்க அரசு அறிவிச்சிருக்கு. இந்த செய்தி தற்பொழுது தமிழ்நாட்டில் தவறாக பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த
தமிழக வெற்றி கழகத்தின் மதிப்புமிகு மகளிர் திட்டம் மற்றும் இந்த வெற்றி பயணம் திட்டம், இந்த 2 திட்டம் சம்பந்தமான தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களோட கொடுத்த தகவல்களை தான் நீங்க இந்த வீடியோல தெளிவா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல்லாம் தெரியாம இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும்னா ஆஃப்டர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளை உடனே உங்களுடன் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.